கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதத்தில் நம்ம இன்றைக்கி ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 51 நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 51 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமென். இந்த சங்கீதம் நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு சங்கீதம். அநேக முறை இதில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். அநேக தேவ ஊழியர்கள் இந்த சங்கீதத்தை நமக்கு வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாளிலே ஆவியானவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற நம்முடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். இங்கே 2 முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று தேவனுடைய சமூகம், இன்னொன்று பரிசுத்த ஆவியை. ஆமென். ஒன்று தேவனுடைய சமூகம், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். இது ரெண்டுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. தேவனுடைய சமூகம், கர்த்தருடைய சமூகம் என்றால் கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தருடைய சமூகம் என்றால் தேவனுடைய பிரசன்னம். இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வரவில்லை என்று சொன்னால், தேவ பிரசன்னத்தை விட்டு விட்டோம் என்று சொன்னால், தேவ பிரசன்னத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஈஸியாக நம்ம இழந்துருவோம். மோசேக்கு சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இல்லாவிட்டால், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இல்லாவிட்டால் நான் இந்த ஜனங்களை என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. இந்த 30 லட்சம் ஜனங்களை நடத்துறதுக்கு என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை, ஞானம் இல்லை. எனக்கு உங்கள் சமூகம் ரொம்ப முக்கியம். ஐ நீட் யுவர் ப்ரெசன்ஸ். எனக்கு தேவ பிரசனம் எனக்கு ரொம்ப அவசியம் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப முக்கியம். தேவ பிரசனத்தை நான் ரொம்ப விரும்புகிறேன், அந்த பிரசனை எனக்கு ரொம்ப அவசியம் ஆண்டவரேன்னு சொல்லி மோசே ஆண்டவர்கிட்ட உங்கள் சமூகம் என் கூட வந்தே ஆகணும், நீர் எங்களோட கூட இருந்தே ஆகணும், நீர் எங்களோட கூட வாசம் பண்ணியே ஆகணும். இந்த காரியத்தை மோசே வலியுறுத்துகிறார், அதிகமாய் வலியுறுத்துகிறார். ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இருக்கணும், நீங்கள் எங்களோடு கூட இருக்கணும். அதை மையமாய் வைத்து தான் இங்கே தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவரே உங்கள் சமூகத்தை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, தள்ளிடாதீங்க. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறோமா இல்லையாங்கிறத அனுதினமும் நீங்களும் நானும் சோதித்து பார்க்க வேண்டும். தேவ பிரசனத்தில் தான் இருக்கிறோமா, அந்த ஆவிக்குரிய தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோமா, அல்லது தேவ பிரசனத்தை விட்டு விலகி உலக பிரசனத்துக்குள்ளாய் பிசாசின் கருத்துக்குள்ளாய் நம்ம வந்துட்டோமா இல்லையாங்கிறத அனுதினமும் நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க, கவனித்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், எப்போதுமே தேவ பிரசன்னத்திலே காத்து கொண்டிருந்த தாவீது, எப்போதுமே கர்த்தருடைய சமூகத்தையே நாடின தாவீது ஒரு உப்பரிக்கையில் படுத்து கொண்டிருந்த போது, ரெஸ்ட் எடுக்கிற டைமில் சற்று விலகினான், பிரசன்னத்தை இழந்து போனான். சற்று விலகினான். ரொம்ப பெரிய பெரிய கேப்பு இருந்ததா வேதத்தில் சொல்லப்படலை. தேவனுக்கும் தாவீதுக்கும் அந்த சமூக இடைவெளி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு அங்கே எங்கேயும் சொல்லப்படலை. சின்னதாக ஒரு ஸ்லைட்டாக ஒரு பிரசன்னத்தை விட்டு விலகிட்டான். தேவ பிரசன்னத்தை விட்டு கொஞ்சமாக விலகினா அப்படியே விழுந்து போயிட்டான் பாருங்க. அப்போ நீங்களும் நானும் எத்தனை முறை தேவ பிரசன்னத்தை விட்டு விலகிறோம்? அப்படி என்றால் தேவ பிரசனம் ரொம்ப முக்கியம், தேவ சமூகம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்வில் தேவ சமூகத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இப்படி தான் ஜெபிப்பார். அவர் எப்போதும் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் அல்லது வீட்டு விட்டு வெளியே எங்கே போனாலும் கொஞ்சம் தூரம் அவர் நடந்து சென்ற உடனே நின்றுவார். அந்த இடத்துல நின்று, ஆண்டவரே எனக்கு உமக்கு இருக்கிற உறவு சரியா இருக்கா,
ஆண்டவரே நீர் என்னோடு கூட தான் இருக்கிறீரா, அது அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருப்பார். நான் என்ன சொல்கிறேன்னு, நேற்றுக்கு வரைக்கும் நான் தேவ பிரசனத்தில் சரியாக இருந்திருக்கலாம், காலையில் தேவ பிரசனத்தில் என்ன செஞ்சிருக்கலாம், இழந்திருக்கலாம். அல்லது காலை வரைக்கும் நான் தேவ பிரசனத்தில் சரியாக இருந்திருக்கலாம், மதியம் நான் தேவ பிரசனத்தை விட்டு என்ன செஞ்சிருக்கலாம், இழந்திருக்கலாம். அல்லது மதியம் வரைக்கும் நான் கரெக்டாக இருந்திருக்கலாம், இரவில் தேவ பிரசனத்தை நான் இழந்திருக்கலாம். அப்படி என்றால் தேவ பிரசனம் எப்போ வேணாலும் இழக்க நேரிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ வேணாலும் இழக்க நேரிடும். ஆனால் நீங்களும் நானும் அந்த பிரசனத்தை விட்டு விலகாமல் அல்லது சமூகத்தை விட்டு விலகாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்க என்ன செய்யணுங்க, பிரயாசப்பட வேண்டும். அதற்காகத்தானே நம்ம வாழ்கிறோம். பாருங்க, தாவீது தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் வாசப்படியிலே தங்கியிருப்பதை நான் என்ன செய்வேன், நாடுவேன். அப்படி என்றால் தேவ சமூகத்திலே கடக்க நான் விரும்புவேன். அப்போ தேவ சமூகத்தில் கடந்தா என்ன பலன், அப்படி என்ன கிடைக்கும்? கர்த்தருடைய சமூகம் அப்படி என்னத்தை கொடுக்கும், அப்படி என்னத்தை நம்மளுக்கு செஞ்சிடும். வேதத்தில் ஒரு மனிதரை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த வாலிபனும் என்றால் ஆசாரிப்பு கூடாரத்தில் மோசே ஆண்டவரோடு பேசி முடித்து போனதுக்கு அப்புறமும் அவனோ ஆசாரிப்பு கூடாரத்தின் சமூகத்தை விட்டு விலகாதிருந்தான். யார் அவன்? யோசுவா. தேவ பிரசனத்தை பிரகாரங்களை விட்டு அவன் விலகாமல், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஸ்தலத்தை விட்டு விலகாமல் அங்கேயே இருந்தான். பாருங்க, தலைவனே போயாச்சுங்க, பெரிய பாஸ்டர், சீனியர் பாஸ்டரே போயிட்டாரு, பாஸ்டரே ஆண்டவர் கூட பேசிட்டு போயாச்சு. ஆனால் அந்த வாலிபனோ விலகாதிருந்தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவ பிரசனத்தில் விலகாதிருந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தால் அவன் தலைவனாய் மாறினான். ஆமென், அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் அவனை தலைவனாய் தெரிந்து கொண்டார், உயர்த்தினார். தேசங்களை பங்கிட்டு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. அப்படி என்றால் தேவ சமூகம் என்னை உயர்த்தும், தேவ பிரசன்னம் என்னை என்ன செய்யும், உயர்த்தும். அதனால்தான் தாவீது சொல்றான், ஆண்டவரே இவ்வளோ உயர்வான இடத்துக்கு என்னை கொண்டு வந்தது நீங்க தான். எங்கேயோ குப்பையில வனாந்தரத்தில் ஆண்டவரை காட்டுக்குள்ள ஓடி திரிஞ்சு அப்படி நான் கடந்து என்ன இந்த அரண்மனை வாழ்க்கையின் உப்பரிக்கை வரைக்கும் என்னை கொண்டு வந்து என்னை இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்தது நீங்க தான். ஆண்டவரே, அதை ஒரு நிமிஷத்தில் நான் இழந்துட்டேன். ஆனால் தயவுசெய்து மறுபடியும் உங்கள் சமூகத்திலிருந்து என்னை என்ன செஞ்சிடாதீங்க, தள்ளிடாதீங்க. உங்கள் சமூகத்திலிருந்து என்னை என்ன செஞ்சிடாதீங்க, தள்ளிடாதீங்க. அதுதான் தாவீதுடைய ஜெபம், உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, உங்கள் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து என்ன செய்யாதீங்க. ஆண்டவரே, தயவு செய்து அவர் என்னை விட்டு போயிட்டா நான் ஒன்றுமில்லாதவனாய் போய்விடுவேன். நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அவ்வளோ சீக்கிரமாய் நம்மை விட்டு விலக அவர் விரும்புவது இல்லை. அவர் போராடிட்டே இருப்பார். இந்த ஆவியிலே தங்குவதற்காக அவர் போராடிட்டே இருப்பார். தேவ பிள்ளைகளுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு முறை உங்களுக்குள்ள நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட நாளிலே முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னைக்கு இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு இயேசுவை அவர்தான் உலக ரட்சகர், உங்கள் பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தவர், உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறவர் என்று சொல்லி என்றைக்கு நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையை முத்திரைச்சு விட்டார். ஆமென். அப்ப அவரை நீங்களும் நானும் இழந்து விடாதபடி ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். புதிய ஏற்பாட்டின் பரிசுத்த ஆவியானவர் தெரியுமா? நான் உனக்குள் ஊராவி, நான் உன் தேவனாக இருந்து நான் உன்னை என்ன செய்ய, உன்னை ஆலயமா மாற்றுவேன். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வெளியே இருந்தார், புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு?
உள்ள இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் தேவைப்படும் போது தீர்க்கதரிசிகள் மேல பலமாய் இறங்குவார். ஒவ்வொருத்தர் மேல பலமாய் இறங்கி தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். தம்முடைய நோக்கத்தை குறித்து சொல்லுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள் வாசம் பண்ணி நமக்கு தேவனாய் இருக்க விரும்புகிறார். அவர் இல்லாமல் நீங்களும் நானும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்களும் நானும் எந்த ஒரு ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளையில் சில தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். சில வேளையில் சில பாடுகள் வரலாம். சில வேளை சில உபத்திரம் வரலாம். சில வேளை சில வீழ்ச்சிகள் வரலாம். இது எல்லாமே நீங்கள் விழுந்துட்டீங்க என்பதை காண்பிப்பதற்கு அல்ல. ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து இனி நீ விழாமல் இருக்க நீ என்னை பற்றிக்கொள் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதை புரிந்து கொண்ட தாவீது இந்த சங்கீதம் 51 சொல்லுகிறார், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து என்ன செய்யாதீங்க, எடுத்துடாதீங்க, தயவு செய்து எடுத்துருங்க. பரிசுத்த ஆவி வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? 12ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். ரட்சணத்தின் சந்தோஷம் என்ன செஞ்சிடும்? போயிடும். என்ன போயிடும்? ரட்சிப்பின் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த மகிழ்ச்சி, அந்த ரட்சிக்கப்படும் போது உண்டான அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி நம்மளை விட்டு போய்விடும். அப்புறம் என்ன போகும் தெரியுமா? உற்சாகமான ஆவியும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். முழுக்க முழுக்க பலனற்றவர்களாய் மாறிவிடுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பலனற்ற, டோட்டலா நிராயுத பாணியாய் மாறிவிடுவோம். ஆளுதான் உயிரோடு இருக்கும், ஆளுதான் உயிரோடு இருக்கும், பேச்சு இருக்கும், நட எல்லாமே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் முழுக்க முழுக்க பலனற்றவர்களாய் நாம் மாறிவிடுவோம், பலனற்றவர்களாய் மாறிவிடுவோம். அதனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவரை திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப அழகாய் சொல்லுகிறது 16வது வசனம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்றும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். சரி, வசனம் சொல்லுகிறது, இந்த ஆவியானவர் வெளியே போயிட்டா மறுபடியும் இந்த ஆவியானவரை உள்ளே நீங்களும் நானும் அழைத்து அவரை தங்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஆவியில ஒரு நொறுங்குண்டுதல் வேணும். அல்லேலூயா. சும்மா ஆண்டவரே வாங்கப்பா ப்ளீஸ் கமின் அப்படின்னு ஆண்டவர் அழைச்சா வந்துடுவாரா? இல்லை. நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நாம் எங்கே விழுந்தோமோ, எந்த காரியத்தில் விழுந்தோமோ, எதனால ஆவியானவர் என்னை விட்டு விலகினாரோ அதை அறிந்து புரிந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ஒரு நொறுங்குண்ட ஒரு இதயத்தோட அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கடந்து வரணும். அதிகமாய் நொறுங்குண்ட இருதயத்தோடு அவருடைய பாதத்தில் விழுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரா? புறக்கணிக்க மாட்டார். ஒரு நாளும் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அப்பாவுடைய பாதத்தில் வந்து விழுந்துட்டா, ஆண்டவரே நீர் தான் இனி எனக்கு தஞ்சம், நானுமே வேதனைப்படுத்திட்டு என்னை மன்னிச்சிருங்க, நீர் எனக்கு வேணும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்தோம் என்று சொன்னா அவர் நம்மளை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, புறக்கணிக்கிறவர் அல்ல. அவர் வேண்டான்னு சொல்ல மாட்டார். அவர் மீண்டும் அள்ளி அணைத்துக் கொள்ளுகிற நல்ல தேவனாயிருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த இளைய குமாரனுடைய சம்பவம் தான் நடக்கும். அவன் திரும்ப வந்தபோது தகப்பன் தள்ளி விடல. திரும்பி வருகிறவர்களை கர்த்தர் என்ன செய்யறதில்ல? தள்ளுவதே இல்லை, புறக்கணிப்பதே இல்லை. அது எந்த சூழ்நிலையில வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில வந்தாலும் சரி, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். அதனால இந்த நாளில் நீங்களும் நானும் ரொம்ப கவனமா ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால் அவருடைய சமூகம் ரொம்ப முக்கியம். அவருடைய சமூகம், அவருடைய
ஆவியானவர். இந்த ரெண்டையும் நீங்களும் நானும் ஒரு நாளும் ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. இதை இழந்து விடக்கூடாது. இதை பற்றி கொண்டே இருக்கணும். இதை குறித்த சிந்தனை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். கவனமாக ஒரு காரியம் சொல்கிறேனே, ஒருவேளை நீங்கள் கையில் ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போகிறீங்கன்னு வைங்களேன். பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, எங்கேயாவது பைக்கில் போகிறீங்க, கையில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, அல்லது ஒரு 50 சவரன் நகை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னு, உங்களோட பயணத்தில் உங்களுடைய கவனம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஐயோ, எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நான் வச்சிருக்கிறது 50 லட்ச ரூபா பணம், நான் வைத்திருப்பது 50 சவரன் நகை. ஒரு நாளும் இது என்ன இருக்கக்கூடாது, திருட்டு போயிடக்கூடாது, இதை நான் கீழே தவற விட்டுறக்கூடாது, என்னுடைய பொருள் வீணா போயிடக்கூடாது சொல்லி எவ்வளவு கவனமா நம்மளுடைய பயணம் இருக்குமோ அதை காட்டிலும் அதற்கு மேலாக 1000 மடங்கு கவனம் இந்த விஷயத்தில் தேவ பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டும். அவருடைய சமூகம், அவருடைய பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இதை நீங்களும் நானும் உண்மையாய் தேடுவோம் என்று சொன்னால், உண்மையாய் இந்த காரியத்துக்கு நம்ம செவி கொடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். இதே தாவீது தான், அதே பாவம் செஞ்சவன் தான். ஆண்டவர் சொன்னார், நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னா என்னை இழந்துடக்கூடாதுன்னு நினச்ச பார்த்தியா, என் ஆவியை நீ இழந்துடக்கூடாதுன்னு நினச்ச பார்த்தியா, என் சமூகம் விட்டு நான் அவனை தள்ளிடக்கூடாதுன்னு நீ நினச்ச பார்த்தியா, நீ தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற இந்த 2 காரியம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 2 காரியத்தை பலமாய் பற்றி கொள்வோம். இந்த 2 காரியத்தில் நம்மளுடைய நேரத்தை, கவனத்தை அதிகமாக செலுத்துவோம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்யலாம்.